இன்றைக்கி நம்ம பேபேக் சீரிஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட் எபிசோட். வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். 5 இயர்ஸ் பேக் தான் காட்டுறாங்க. சன் வந்து அவனோட அம்மாவோட ஆஷும் பிரதரோட ஆஷும் தண்ணியில் போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு லேடியை போய் மீட் பண்ணுறான். நீ எதுக்கு இன்றைக்கி லேட்டாக வந்த? இந்த வேலை உனக்கு வேணுமா வேணாமா? நீ தானே என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன்னு அவனை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. சன் வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். அவன் கூட ஃப்ளோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு என் கூட ஸ்டே பண்ணுறியான்னு கேட்குறாங்க. சன்னும் வந்து ஓகேன்னு சொல்கிறான். பட் உன் கூட ஃபன்னாகவே இருக்காது, நீ வேணாம், அந்த காஸ்ட்யூம் எடுத்து மாட்டிட்டு நோட்டீஸை மட்டும் கொடுத்துட்டு கிளம்புன்னு சொல்கிறாங்க. சன்னு அந்த பன்னி காஸ்ட்யூமை பார்க்குறான். அப்போ வந்து அவனுக்கு தெரியாது இந்த காஸ்ட்யூம் தான் அவனோட லைஃபையே சேஞ்ச் பண்ண போகுதுன்னு. சன் வந்து என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்கிறான். அவன் ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லை. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. சன் வந்து ஒரு எல்லோ கலர் டைகர் காஸ்ட்யூமை ஆட் ஷூட்காக மாட்டிகிட்டு இருக்கான். இப்போ டைரக்டர் ஆத்தரும் ஜேவும் ஒரே பர்சன் தான் சனுக்கு தெரிஞ்சிச்சு. செம்ம கடுப்பில் இருக்கான். என்னை வெறுப்பேற்றி பார்க்கறதுக்கு இவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்லன்னு ஜேவை திட்டிகிட்டு இருக்கான். அப்போ மேனேஜர் அங்கே வராரு. நான் வந்தப்போ இந்த ஒரே ஒரு பொம்மை தான் மீதி இருந்துச்சு, இது உனக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் போட்டுப்பேன்னு சன் சொல்கிறான். சன்னோட ஃபேஸை வந்து மேனேஜர் நோட் பண்ணுறாரு. இந்த பொம்மைலாம் உனக்கு அழகாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சிரியான்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம சனுக்கு சிரிக்கவே வரல. மேனேஜர் வந்து சாரி கேட்குறாரு. அந்த பர்ஃப்யூம் ஆடை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இது என்ன ஆடுனே தெரில, இதுக்கு நான் ஜம்ப் அடிச்சிட்டேன், ரொம்ப சாரின்னு சொல்கிறாரு. நீங்கள் சாரிலாம் கேட்க தேவையில்ல, வேலைனா எல்லாமே வேலை தான், நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சன் சொல்கிறான். இந்த பொம்மையை மட்டும் எனக்கு 1 மணி நேரம் கணக்கு கொடுங்க, நான் திரும்பி சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன்னு சன் சொல்கிறான். நானும் கேட்டு வாங்கி தரேன்னு மேனேஜர் சொல்கிறாரு. அப்போ அங்கே ஒரு பையன் வந்து இந்த பன்னி காஸ்ட்யூம் வந்து எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, நம்ம 2 பேரும் சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். இப்போ சன்னி வந்து பன்னி காஸ்ட்யூமை போட்டுட்டு அந்த பையனுக்கு டைகர் காஸ்ட்யூம் தரான். அந்த ஆட் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட் பண்ணியும் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சன் அதே காஸ்ட்யூமோட ஜேவை பார்க்க ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் போகிறான். அங்கே போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நான் இந்த ட்ரிங்கை டைரக்டர் ஆத்தர் கிட்ட தரணும்னு சொல்கிறான். அப்போ ஜேயோட செக்ரட்டரி அங்கே வராரு. எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், அவர் 21st ஃப்ளோரில் தான் இருக்கார், நீங்களே டைரெக்டாக போய் மீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஆக்சஸையும் வாங்கி தந்துடுறாரு. சன் வந்து மேலே போகிறான். அங்கே ஜே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். டோர் ஓப்பன் பண்ண உடனே நான் அவங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டல, நீ அதை கண்டுபிடிச்சியான்னு ஜே கேட்குறான். சன் வந்து இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறான். அந்த வாய்ஸை கேட்டோன்னா ஜேக்கு வந்து பிளாங்க் ஆகிடுச்சு. என்கிட்ட இப்போ இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் டைரக்டர் ஆத்தரும் ஜேவும் ஒரே பர்சன்னு சன் சொல்கிறான். ஜேக்கு வந்து அந்த மூமெண்ட்டில் பழைய மெமரிஸ்லாம் ரீகால் ஆகுது. இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு யார் வாய்ஸுமே மறந்ததில்லைன்னு ஜே சொல்கிறான். நீ பேச்சை மாற்றாதன்னு சன் சொல்கிறான். பேசிகிட்டே இரு, ஏதாச்சும் பேசுன்னு ஜே சொல்கிறான். என்னை எதுக்கு ஏமாத்துனன்னு சன் கேட்குறான். நிறுத்தாமல் பேசிகிட்டே இரு ப்ளீஸ்ன்னு ஜே சொல்கிறான். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு சன் கத்துறான். ஜே டைட்டாக சன்னை ஹக் பண்ணிவிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறான். 5 வருஷமாக சன்னை தான் தேடிட்டு வந்திருப்பான். ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டான். ஜேயோட ஃபேஸில் அப்படி ஒரு ரிலீஃப். அன்றைக்கி நைட்டு நடந்ததெல்லாம் என் மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிருக்கு. எனக்கு எதுவுமே மறக்கலை. ஆனால் நீ தான் அந்த பர்சன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் தேவைப்பட்டது. இந்த காஸ்டியூமில் உன்னை பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா? என்னோடய ஃபேவரட் பர்சனோட வாய்ஸ் தான் ஜே சொல்கிறான். ஆனால் அந்த சேம் வாய்ஸ் இந்த காஸ்டியூம்லேருந்து வரும்னு ஜே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். சன்னோட அந்த காஸ்டியூமை விளக்கிட்டு அவன் பேக்கில் இருக்க டேட்டுவை செக் பண்ணுறான். சேம் டேட்டுவும் இருக்குது. ஜே 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அந்த பர்சனும் இந்த பர்சனும் ஒரே பர்சன் தான் சொல்லிட்டு. ஜே அந்த டேட்டுவை பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக காட்டுறாங்க. சன் வந்து அந்த ரவுடி பசங்களை அடித்து விரட்டி விட்ருவான். ஜே வந்து இன்றைக்கி நைட்டு இருந்த ஃபன்னை வந்து நீ ஸ்பாயில் பண்ணிட்ட, இதை நீ தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறான். சன்னு வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். இன்றைக்கி நைட்டு வந்து நான் ஹாப்பியாக இருக்கணும்னு ஜே சொல்கிறான். நான் வந்து மேன் தான், என் கூட இருக்கிறது உனக்கு ஓகேவான்னு சன் கேட்குறான். அங்கே ஜேயோட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் தெரியுது. ஆக்சுவலி அதுதான் அவனுக்குமே வேணும். நான் டாப்பாக இருக்கிற வரைக்கும் ஓகேன்னு ஜே சொல்கிறான். நெக்ஸ்ட் சீன் பெட்டில் தான் காட்டுறாங்க. இந்த சீன் வந்து ரொம்பவே இன்டிமேட்டாக இருக்குது. அவங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே ஜேயோட செஸ்ட்டில் வந்து தண்ணி சொட்டுது. அந்த தண்ணி வந்து சன்னோட கண்ணிலேருந்து தான் வருதுன்னு ஜே நோட்டீஸ் பண்ணுறான். இது சன்னுக்கு ஃபஸ்ட் டைம் அவன் பெயின் தாங்க முடியாமல் தான் அலறான்றது ஜேக்கு வந்து தெரியுது. அது அவனோட ஃபீலிங்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுது. இங்கே சன்னோட ஃபேஸை தான் காட்டுறாங்க. அவன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. அவ்வளோ ஒரு வலி அவனோட கண்ணில். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே சன்னோட ஃபேஸில் வந்து சுத்தமாகவே எமோஷன் இருக்காது. ஆனால் அந்த எமோஷன் இல்லாத ஃபேஸ் பின்னாடி அவன் எவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் அனுபவிக்கிறான்னு இங்கே நல்லா தெரியுது.
சன்னால் வலி தாங்க முடியலன்னு தெரிஞ்சு ஜே வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான். சன் வந்து ரொம்ப சத்தமாக அழுக ஆரம்பிக்கிறான் வலி தாங்க முடியாத. ஜே வந்து அதை ஆக்சுவலி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். உன்னோட டாட்டோட மீனிங் என்னன்னு ஜே கேட்குறான். பட் சன்னால் வலியில் சுத்தமாக பேசக்கூட முடியல. நீ பேசலைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பாவமே பார்க்காத. அவன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் விடவே மாட்றான். ஒரு ஸ்டேஜில் சன்னால் சுத்தமாக முடியல. அவன் அப்படியே ஜே மேலே சாஞ்சிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேவும் திரும்ப ஹக் பண்ணுறான். அவனுக்கும் சன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் ஜே தான் சன்னோட ஃபஸ்ட் டைமுன்னு தெரிஞ்சோடனே அவனோட செக்ஷுவல் சென்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிருக்கும். நீ அழுது முடிச்சுட்டா உன்னோட ரேபிட் ஃபேஸை கரெக்டுன்னு ஜே சொல்கிறான். பட் சன் எதுவுமே பேசாத அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உனக்கு கர்மா மேலே நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறான். நீ எதை பற்றி பேசுகிறான்னு தெரியல, ஆனால் எனக்கு இருக்குன்னு ஜே சொல்கிறான். இன்றைக்கி நைட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுமோ அதை கண்டினியூ பண்ணலான்னு ஜே சொல்கிறான். பட் சன் வந்து அவனோட பாக்கெட்லேருந்து காசு எடுத்து ஜேயோட மூஞ்சிலே விட்டுருந்துச்சு. இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஜே பின்னாடியே போய் தேடி பார்க்குறான். பட் சன் அதுக்குள்ளே போயிட்டான். நெக்ஸ்ட் சீனில் ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. உனக்கு என்ன பைத்தியமாக என்னை விடுன்னு சன் கத்திகிட்ருக்கான். அதெல்லாம் இல்லை, நான் இப்போ தான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீ ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த டேரக்டர் ஆத்தர் நான் தான். உன்னை ஏமாத்துறோன்னு நான் என்றைக்குமே நினைக்கல. பட் நீ இதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கேன்னு ஜே சொல்கிறான். என்னை ஏமாத்துனது உனக்கு ஹாப்பியாக தானே இருந்துச்சு, உனக்கு போதுமான ஃபன் கிடச்சிச்சு இல்லைன்னு சன் கேட்குறான். ஜேவும் ஆமான்னு சொல்கிறான். நீ இதுக்கெல்லாம் பே பண்ணணும். நீ ஒரு சிகரெட்டுக்கே 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ண. நீ ஒரு மாதமாக என்னை ஏமாத்திருக்க. இதுக்கு காசு என்ன, உன்னோட ஒரு கையும் ஒரு காலுமான்னு சன் கேட்குறான். நீ ஒன்ஸ் பே பண்ணிட்டேன்னா ரீஃபண்ட் பாலிசி இல்லை, ஞாபகம் வச்சுக்கோன்னு சன் ரொம்ப கோவமாக சொல்கிறான். ஜேவும் நான் கண்டிப்பாக உனக்கு பே பண்ணுறேன். பட் நான் என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் மேனேஜரை தான் காட்டுறாங்க. அந்த ஆட் ஷூட் பண்ண வந்த ஸ்டாஃப்லாம் சன் எடுத்துகிட்டு போன காஸ்டியூம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால மேனேஜர் வந்து டின்னர் வாங்கி கொடுத்து சமாளித்து அவங்கள வெயிட் பண்ண வச்சுருக்காரு. சன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறான். எங்கடா போனேன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு மேனேஜர் கேட்குறாரு. நீங்கள் இன்னும் போகலையான்னு கேட்குறான் சன்னு. நீ காஸ்டியூம் எடுத்துகிட்டு போயிட்டா நான் எப்படிடா போகிறதுன்னு மேனேஜர் கேட்குறாரு. மேனேஜரும் அந்த காஸ்டியூமை கலெக்ட ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, இன்றைக்கி நீ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்கிறாரு. சன்னும் ஆமாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். நீ என்ன வேலை தான் பண்ணல, நீ ஏதாச்சும் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டியா, நீ பண்ணாத வேலையே இல்லை போலன்னு மேனேஜர் சொல்கிறாரு. ஆமாம் கடனும் நிறையா வாங்கியிருந்தேன், ஆனால் இப்போ எல்லாத்தையும் அடைச்சிட்டேன்னு சொல்கிறான் சன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஸ்கையை தான் காட்டுறாங்க. அவன் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கான். அப்போ அவனோட 2 ஃப்ரெண்டு வந்து ஏற்கனவே டைம் ஆச்சு, சீக்கிரமாக இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட் வேறு வராங்கன்னு சொல்லி அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கெஸ்ட் வேறு யாரும் இல்லை, நம்ம பாக்கின் தான். இவங்க 3 பேரும் அடிச்சு பிடிச்சி கிளாஸ்க்கு போகிறாங்க. பட் பாக்கின் வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்ம ஸ்கையை பார்த்த உடனே பாக்கின் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான். ஒரு மாடல் கிட்டே இருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது அவங்களோட ஐஸ் தான். ஐஸ் தான் ஹார்ட் ஆஃப் த டோர்னு சொல்கிறான். அதுக்கு எல்லோரும் சிரிக்கிறாங்க. பாக்கினும் வந்து ஸ்கையை கூப்பிட்டு மாடலாக இருக்க சொல்கிறான். ஸ்கையும் எந்திரிச்சு வரான். 2-3 ஃபோட்டோ எடுத்த உடனே அவன் ரொம்ப பயந்துடுறான். அவனோட ரியாக்ஷனே மாறி போகுது. நான் வெளியே போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்கை ஓடி போயிடுறான். இது எல்லாத்தையுமே பாக்கின் வந்து நோட்டீஸ் பண்ணுறான். அவன் கிளாஸையும் வேறு மாடல் வச்சு முடிச்சுட்டு வெளியே போகிறான். அங்கே ஸ்கை தனியாக நின்றுட்டுருக்கான். ஏன் இங்கே தனியாக நிற்கிறேன்னு பாக்கின்னு கேட்குறான். இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன்னு ஸ்கை சொல்கிறான். உனக்கு உடம்பு சரியில்லையா இல்லை கேமராவை பார்த்து பயமான்னு கேட்குறான். இதுக்கு முன்னாடி உன்னோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நீ நல்லா ஸ்கில்ஃபுல்லான பர்சன் தான். அதுவும் இல்லாத உன்னோட சிம்டம்ஸை பார்த்தா வெறும் கேமரா ஃபியர் மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி உன்னை யாராச்சும் சீக்ரெட்டாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்களான்னு பாக்கின்னு கேட்குறான். உனக்கு தெரியாமல் நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ போய் உன்னோட நியூட் ஃபோட்டோவை எடுக்கிற வேலையை பாருன்னு ஸ்கை திட்டிகிட்டு போயிடுறான். பாக்கினுக்கு வந்து தெரியுது ஸ்கைக்கு ஏதோ ட்ராமடைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. நெக்ஸ்ட் டே நம்மளோட மேனேஜரை தான் காட்டுறாங்க. அவரோட சன் கால் பண்ணி நீ எங்கே இருக்க, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணவான்னு கேட்குறாரு. நான் ஏற்கனவே கிளம்பிட்டேன், டேரக்டர் ஆத்தர் கூட தான் இருக்கேன்னு சன் சொல்கிறான். அப்படியா டேரக்டர் ஆத்தரா, என்னது டேரக்டர் ஆத்தரான்னு மேனேஜர் ஷாக் ஆகிட்டாரு. இங்கே காரில் நம்மளோட சன் ஜேவை தான் காமிக்கிறாங்க. உன்னோட மேனேஜர் அவரோட ஆர்டிஸ்ட்லாம் நல்லா பார்த்துக்கிறாருலன்னு ஜே சொல்கிறான். நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லியே, வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் எதுன்னு ஜே கேட்குறான். பூர்ஜ் கலிஃபா துபாயில் இருக்குன்னு சன் சொல்கிறான். நீ என்ன பைத்தியமா, இந்த கேள்வியெல்லாம் எதுக்கு கேட்குறேன்னு சன் சொல்கிறான். டேரக்டர் ஆத்தருக்கு ஸ்டூபிட் பீப்புளை பிடிக்காது, இன்டெலிஜென்ட் பீப்புள் தான் எல்லா பேட்டிலையும் வின் பண்ணுவாங்கன்னு ஜே சொல்கிறான். அவனோட காரில் வந்து பாட்டு போட்டுட்டு 2 பேரும் என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த சீனில் பார்க்கும்போது இவங்க 2 பேருமே ஹாப்பியாக தெரியுறாங்க. சன் வந்து அவனோட டார்க் ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர மாதிரி.
என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சன் கேட்குறான். எனக்கு கொஞ்சம் ஆலிஸ் கிளப்பில் வேலை இருக்குது, ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஜேயோட அம்மா கல்லறைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் ஃப்ளவர் வச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஜே எனக்கு பசிக்குது, நீ ஏதாச்சும் சூஸ் பண்ணுன்னு சொல்கிறான். சன் வந்து நான் சூஸ் பண்ணவான்னு கேட்குறான். ஆமாம் நீ தான் பண்ணு, நான் சூஸ் பண்ணால் நான் இந்த ஃபுட்டை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சன்னை குறுன்னு பார்க்குறான். கிஸ் பண்ண போகிறான். பட் சன் வந்து ஃபேஸை திருப்பிக்கிறான். நீ தானே சொன்ன நான் எந்த பேமெண்ட் மெத்தட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு, இப்போ எதுக்கு மூஞ்ச திருப்புறேன்னு கிஸ் பண்ணுறான். இன்னும் அவனோட ஃபேவரட் ஸ்பாட்க்கு கூட்டிகிட்டு போகிறான். ரோட்டு கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட் வந்து இந்த பிளேஸில் தான் நீ சூஸ் பண்ணியிருக்கியான்னு ஜே கேட்குறான். ஆமாம் இங்கே தான், நீ தானே என்ன சூஸ் பண்ண சொன்ன, அதான் நான் பண்ணேன்னு சன் சொல்கிறான். யூ பாஸ்டார்ட்னு ஜே சொல்கிறான். என்னது மஸ்டர்டா, அதெல்லாம் இங்கே இல்லையேன்னு சன் சொல்கிறான். உனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் பேச வராதான்னு ஜே கேட்குறான். எஸ் நோ ஓகே இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சன் சொல்கிறான். அந்த கடையில் இருக்க ஆண்டியும் பட்டாயின்னு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. பார்க்க நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட வெறும் சாப்ஸ்டிக் தான் தராங்க, ஃபோக் தரல. அதை வச்சு ஜேக்கு சுத்தமாக சாப்பிடவே தெரியல. சன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு உனக்கு சாப்பிட தெரியுமா தெரியாதான்னு கேட்குறான். அங்கேருந்து சாஸ்லாம் எடுத்து கொடுத்து உனக்கு புளிப்பு பிடிக்கும்னா லைம் சாஸ் ஊற்றிக்கோ, சால்ட்டு பிடிக்கும்னா ஃபிஷ் சாஸ் ஊற்றிக்கோ, ஸ்பைஸ் பிடிக்கும்னா சில்லி சாஸ் ஊற்றிக்கோ, இதெல்லாம் கூடமா நான் உனக்கு சொல்லி தரணும்னு சன் சொல்கிறான். ஆனால் என் எதிரில் இருக்க ஃபுட்டு தான் பார்க்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ஜே சன்னை பார்த்து சொல்கிறான். எதில் இருக்க ஃபுட்னா உன் தட்டில் இருக்க ஃபுட்டு தானே, சாப்பிடுன்னு சன் சொல்கிறான். அங்கே அந்த நூடுல்ஸ் ஆண்டியை பார்க்கும் போது சன்னுக்கு அவனோட அம்மா ஞாபகம் தான் வருது. அவங்க அம்மாவும் இந்த மாதிரி தான் பட்டாய் செஞ்சு கொடுப்பாங்க. ஜே வந்து இந்த சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அவங்க 2 பேரும் ஆலிஸ் கிளப் ரீச் ஆகிட்டாங்க. உள்ளே போனோன்னா சன்னுக்கான ஹோம் ஒர்க்கை தான் ஜே தரான். இந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாக படி, சன்னிக்கு அப்கமிங் சீரீஸில் ஒரு மெயின் ரோல் கிடச்சிருக்கு. இன்டெரக்டாக ஜே என்ன சொல்ல வரான்னா நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம், நம்மளை சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் சன் ஜேயோட அங்கிளை தான் பார்க்க போகிறான். டே 2 ரூபா உன்னை எத்தனை நாள் பார்க்கணும்னு நினச்சேன், உனக்கு இப்போ தான் வழி தெரியுதான்னு அங்கிள் கேட்குறாரு. நானும் உங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சேன், உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு சன் சொல்கிறான். இன்றைக்கி ஜே என்ன ஒரு விமனோட சிமெண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போனால் அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சன் கேட்குறான். ஜே உன்னை அந்தளவுக்கு நம்புறானான்னு அங்கிள் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு. ஆமாம் மேபி நான் சன்னியை பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கேன், அது ஜேக்கு தெரியும், அதனால் கூட இருக்கலான்னு சன் சொல்கிறான். சன்னி அவன் ரொம்ப மோசமானவனாச்சே, உனக்கும் என்ன பிரச்சனை, அவன் ஃபேமிலியை கொண்டுட்டானா, நீ அதனால தான் ரிவெஞ்சுக்காக வந்திருக்கியான்னு அங்கிள் கேட்குறாரு. சன்னும் ஆமான்னு சொல்கிறான். என்கிட்ட பொய் சொல்லாத உண்மையை சொல்லுன்னு அங்கிள் சொல்கிறாரு. உண்மையாகவே நான் அதுக்காக தான் வந்திருக்கேன், ஆனால் சன்னி என்னோடய ஃபேமிலியை கொல்லலை, என் ஃபேமிலியோட மரணத்துக்கு காரணம் நான் தான் சன் சொல்கிறான். எனக்கு புரியுது, பட் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு அங்கிள் சொல்கிறாரு. சன்னோட அம்மாவும் பிரதரும் இறந்து 5 வருஷம் ஆகும். இது வரைக்கும் அவன் யார்கிட்டையும் இதை பற்றி பேசுனதில்லை. இப்போ பாஸ்ட்டை பார்த்து நினைக்கும் போது அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். தண்ணி குடிச்சிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு கர்மா மேலே நம்பிக்கை இருக்கா? எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதாச்சு. நான் ஒரு இல்லீகல் டெப்ட் கலெக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பீப்புளெல்லாம் நான் ஹர்ட் பண்ணி தான் அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்குவேன். ஒரு நாள் நான் ஒருத்தரோட டாட்டரை வந்து ஹர்ட் பண்ணிட்டேன். அவருக்குன்னு இருந்த ஒரே வீட்டையும் அவர்கிட்டேருந்து பிடுங்கிட்டேன். அவர் அன்றைக்கி நைட்டு என்னை பழி வாங்கிறதுக்காக என் தம்பியை கத்தியால் குத்திட்டாருன்னு சன் சொல்கிறான். இதை கேட்டு அங்கிள் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. நான் வந்து சன்னியை டேட் பண்ணிட்டும் இருந்தேன். அந்த டைமில் என் மதரோட ட்ரீட்மெண்ட்காக வச்சுருந்த காசை சன்னி எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஒரு நாள் நான் பேக்கேஜ் எதர்ச்சியாக ட்ரீம் என்டர்டைன்மெண்ட்க்கு டெலிவரி பண்ணும்போது சன்னி பேசுகிறத கேட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது இதுக்கு எல்லாத்துக்குமே சன்னி தான் காரணம்னு. ஸோ நான் பழி வாங்கணும்னு அதனால தான் நினச்சேன்னு சன் சொல்கிறான். உன்னோட தம்பியும் அம்மாவும் இறந்த பிறகு நீ என்ன பண்ணன்னு அங்கிள் கேட்குறாரு. நான் வாங்கின கடனெல்லாம் அடைச்சேன்னு சொல்கிறான். அவனுக்கு 5 வருஷம் ஆச்சு அந்த கடனை அடைக்க. இதை கேட்டு அங்கிள் வந்து தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன வேலை செஞ்சேன்னு கேட்குறாரு. நான் பே பண்ணால் எல்லா வேலையும் செய்வேன், நிறையா வேலை செஞ்சு தான் அந்த கடனை அடைச்சேன்னு சொல்கிறான் சன். சனுக்கு வந்து அவன் பட்ட கஷ்டங்கள்லாம் அப்போ ஞாபகமும் வருது. அவன் கெஃபேயில் வேலை செஞ்சுருப்பான், டெலிவரி பாயாக வேலை செஞ்சுருப்பான், பாக்ஸராக வேலை செஞ்சுருப்பான். அந்த 5 வருஷத்தில் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். நீ என்னைக்காச்சும் வேலை செய்கிறத நிப்பாட்டிருக்கியான்னு அங்கிள் கேட்குறாரு. சன்னா இந்த 5 வருஷத்தில் ஒரு தடவை கூட வேலை செய்யாமல் இருந்ததே இல்லைன்னு சொல்கிறான். ஜேக்கு கண்டிப்பாக இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கோன்னு அங்கிள் சொல்கிறாரு. எனக்கு இப்போ ஜேவும் டைரக்டர் ஆத்தரும் ஒரே பர்சன் தான் தெரியும். ஜே வந்து என்கிட்டேருந்து இந்த உண்மையாக மறைச்சான். பட் நீங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு கைண்டான பர்சன் வந்து உண்மையாக மறைச்சிங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும்னு சன் சொல்கிறான். அங்கிள் வந்து என்னோடய அலர்ஜி தான் அதுக்கெல்லாம் காரணம், நான் அழுவலை, அலர்ஜியால் தான் என் கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்னு வெம்பி அழுதுட்டுருக்காரு.
ஜே உன்னை ஏன் இவ்வளோ நம்புறான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஜேவும் இங்கே ரிவெஞ்ச்காக தான் வந்திருக்கான். இந்த ட்ரீம் என்டர்டெயின்மெண்ட்டோட ஃபவுண்டர் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் ஜேவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அந்த சிமெண்ட்ரியும் ஜேவோட அம்மா அதுதான்னு அங்கிள் சொல்கிறாரு. அந்த சீன் அங்கேயே முடியுது. அங்கிளும் சன்னும் என்ன பேசுனாங்கன்றது ஃபுல்லாக நம்மளுக்கு காட்டல. சன் வெளியே வரும்போது ஒரு கார் ஆல்மோஸ்ட் அவனை இடிச்சிருது. உள்ளேருந்து ஒரு கார்டு வந்து அவனை அடிக்க வராரு. பட் கார் உள்ளேருந்து இறங்குற பர்சன் வந்து அவனை விட்டுருன்னு சொல்கிறாரு. இந்த எபிசோடு இங்கேயே முடிஞ்சது காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.